டிவோர்ஸுங்கிறது வெரி ஈஸி ஆப்ஷன். ஸோ அதை வந்து அந்த கிட்ஸை பயங்கரமாக பாதிக்கும்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா அது எல்லாருக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். ஒரு மனிதன்னு பிறந்தாலே அவன் ஒரு உலகம். அவனோட உலகத்துக்குள்ளார இன்னொருத்தர் பூந்து அவனோட கருத்தை மாற்ற முடியாது. ஸோ ஒருத்தருக்கு இது பிடிக்கும், ஒருத்தருக்கு அது பிடிக்கும். இதை வந்து நம்ம ஒரு ஃபார்மேட்டில் ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஃபார்மேட்டில் அவங்களுக்கு பர்சனலாக ஹார்ம்னஸ் வராத வரைக்கும் அதை அழகு போல் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கணும். ஏன்னா நாளைக்கு பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை தேவையில்லாமல் நம்ம இதை உடச்சி, நீ அம்மாட்ட இருப்பியா, நான் அப்பாட்ட இருப்பேனா, நம்ம அப்படி போகலாமா இப்படி போகலாமா அப்படிங்கிற ஏரியா வர வர என்ன ஆகும்னா இன்டெரக்டாக அது பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பயங்கரமாக பாதிக்கும். அப்போ எங்கள் அப்பா தண்ணி அடிக்கிறவங்க பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது ஒரு தப்பாகவே தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பாவே வீட்டில் உட்காந்து அடிப்பார், எங்கள் அம்மா ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகிடுது மைண்டுக்குள்ளார, தண்ணி அடிக்கிறது தப்பு இல்லை. தம் அடிக்கிறவங்க பிள்ளைகிட்ட போய் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் அடிப்பார், நான் அடிக்கிறேன். அப்போ நாளைக்கு டைவர்ஸ் ஆனவங்க பிள்ளை வரும்போது அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன ஆகிடும்னா, எப்படியும் நம்மளுக்கு டைவர்ஸ் ஆகிடும், நம்ம வந்து கல்யாணம் பண்ணாலும் எப்படியும் விட்டு போயிடுவான், அதனால் நம்ம அப்படியே போவோம். இது என்ன ஆகுதுன்னா அப்படியே வளர்ந்து 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 நம்ம ஜென்ரேஷனே அடுத்த லெவலுக்கு போகாத மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துடுது. ஸோ நல்லதோ கெட்டதோ ஒரு இது ஆரம்பிச்சிட்டோம், பெரியவங்க பார்த்து ஆரம்பித்து வச்சுட்டாங்க. அதை நம்ம வந்து அந்த டைவர்ஸுங்கிற ஏரியாவுக்கு போகாமல் கருத்து வேறுபாடுகளையும் கருத்தாக மைண்டில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவு வேறுபாடு வராமல் போயிட்டு இருக்கணுங்கிறது என்னோட கருத்து.